காற்றுகள் உமக்கு கீழ்ப்படிகின்றன, நெருப்பும் உமது நல் ஊழியன் தானே. காற்றுகள் உமக்கு கீழ்ப்படிகின்றன, நெருப்பும் உமது நல் ஊழியன் தானே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான இந்த காலை பொழுதினிலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கையை கூட்டி கொடுத்திருக்கின்றார். நமக்கு இந்த வாழ்க்கையின் வழியாக பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். வல்ல செயல்கள் நமக்கு நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொரு நிலையிலுமே ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஆழமான சிந்தனையோடு நாம் சற்று அலசி ஆராய்கின்ற பொழுது ஆண்டவர் வல்ல செயல்கள் செய்வதை பார்க்க முடிகிறது. இதனுடைய ஒத்தமை நற்செய்தியாக 3 நற்செய்தியாளர்களுமே இதன் பகுதியை பற்றி அவர்கள் விவரித்து கூறியிருக்கின்றார்கள். இன்று நாம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். மார்க்கு நற்செய்தியிலே கேட்கின்ற பொழுது அதிகாரம் 4:35-41 முடிய இந்த இறைவாத்தில் பார்க்கின்ற பொழுது அதிலே அந்த சீடர்கள் எல்லாம் அஞ்சுகின்ற பொழுது இயேசுவை நோக்கி, போதகரே, நாங்கள் சாக போகின்றோம், உங்களுக்கு கவலை இல்லை, உனக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் சொல்வார்கள். அதேபோல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8:22-25 இவ்வாறாக சொல்வார்கள். அதாவது 2 முறை கூப்பிடுவார்கள், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கூறுவார்கள். இன்று நாம் வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தியிலே, ஆண்டவரே காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோம் என்று பதில் கூறுகின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியினுடைய ஆழமான இந்த நற்செய்தி, அதாவது இயேசுடைய வல்ல செயல்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர் இயற்கையோடு சாதாரண நடக்கின்ற ஒரு நிகழ்வை அசாதாரணமாக அவர் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை அவர் பெற்றிருக்கின்றார். அதேபோல் தீய சக்திகளை ஓட்டக்கூடிய அதிகாரம் அவர் பெற்றிருந்தார். பேய்களை அவர் நலன்களை தரக்கூடியவராக இருந்தார். அதேபோல் நோய்களை ஓட்டக்கூடியவராக, நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதேபோல் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவராக இயேசு இருந்தார். இது அவருடைய வல்ல செயல்களாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. சாதாரண அவரும் ஒரு மனிதராக தான் இருந்திருந்தார். அதாவது இறைமகன் என்று சொல்கின்ற பொழுது இந்த வல்ல செயல்கள் செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டக்கூடியவராக இருந்தார். அதே சூழ்நிலையில் ஒரு சாதாரண ஒரு மனிதர் உறங்கக்கூடியவராக இருக்கக்கூடும், அல்லது அவருக்கு களைப்புகள் ஏற்படும். அதேபோல் அவர் உண்ண முடியும், அதேபோல் அவர் தன்னுடைய சீடர்களோடு நடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கு நமக்கு கூறப்படுகிறது. அந்த கடலிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், படகிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் அந்த படகின் பயணங்கள் மத்தியிலே உறக்கம் என்பது அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். உறக்கம் என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு நிலைதான். அன்பு சகோதரர்களே, இயேசுவும் அந்த படகிலே உறங்கிக் கொண்டு வருகின்றார். அமைதியிலே அவர் உறங்கிக் கொண்டு வருகின்றார். அதேபோல் அங்கு கடல் கொந்தளிக்கின்றது, சீடர்கள் அச்சப்படுகிறார்கள், இயேசு உறங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த மத்தியில் இந்த 3ம் நாம் எதை மையப்படுத்தி சொல்கின்றது என்றால், அதாவது படகு என்பது இந்த திரு அவையை பற்றி நமக்கு கூறப்படுகின்றது. இந்த திரு அவை என்பது இந்த படகிலே பயணம் மேற்கொண்டிருக்கின்றது. திரு அவை என்பது இந்த படகிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த கடல் என்பது சாத்தானினுடைய இருப்பிடமாக கூறப்படுவார்கள். அதேபோல் இந்த கடல் என்பது திரு அவையிலே அவர்கள் தொடக்க கால திரு அவையிலே துன்பங்கள் அதிகமாக இருந்து
அதேபோல் கொடுமையான ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அந்த ஒரு வாழ்க்கைதான் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அந்த கொந்தளிப்பும் அந்த இயற்கை சீற்றங்களுமே இப்படி குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது அவருடைய அமைதியை சுட்டி காட்டுகின்றது. அதேபோல் அவருடைய இல்லாமையை சுட்டி காட்டுகின்றது. அவர் இல்லாமலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரிகளே, கடலை பார்த்து அலைகளை பார்த்து அதாவது அந்த சீடர்கள் நாங்கள் சாகப் போகின்றோமே என்று அவர்கள் உரைத்தார்கள். ஆனால் அருகிலே இயேசு இருப்பதை அவர்கள் மறந்து போனார்கள். ஏனென்றால் இயேசு ஏற்கனவே வல்ல செயல்கள் செய்தார், இயேசு ஏற்கனவே போதித்தார், இயேசு ஏற்கனவே அவர்களோடு இருந்தார். பல நிகழ்ச்சிகளை பல நற்செய்திகளை அவர் போதித்த போதும் அவர்கள் கண்டும் காணாமல் இருந்ததற்கான ஒரு அத்தாட்சியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இயேசு உறங்கிக் கொண்டிருப்பதை மட்டும்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய தொழில் அனைத்தையும் அவர் அறிந்திருந்துதான் அவர்களோடு பயணம் மேற்கொண்டார், அவர்களோடு இருந்தார். ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு சில கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் ஒரு தச்சரின் மகன், இவர் யாராக இருப்பாரோ என்று அவர்களுக்குள்ளே கேள்விகள் எழுந்தது. இவர் யாராக இருப்பாரோ என்ற நிலையிலே இவர் தச்சருடைய மகன் தானே, எப்படி இந்த படகை ஓட்டுவதற்கு, இந்த படகில் பயணம் மேற்கொள்வதற்கான அதனுடைய திசை, அதனுடைய அந்த நிலைகளை எப்படி அவர் அறிய முடியும், எப்படி என்று அந்த மீனவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுளாகிய இவர் அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் தெரிந்தவர், நம்மை ஆய்ந்து நமக்கு எல்லா நிலையிலுமே நம்மோடு பயணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அன்பு சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் கடவுளுக்கு அருளப்பட்டு இருக்கின்றது, அதாவது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மண்ணுலகிலும் இந்த விண்ணுலகிலும் அவர் செய்கின்ற அனைத்து வல்ல செயல்களுமே அது நமக்கும் இருக்கின்றதை உணரக்கூடியவராக இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இன்றைய சூழ்நிலையில் இந்த நற்செய்தி நமக்கு என்ன பாடத்தை நமக்கு கொடுக்கின்றது? நாங்கள் சாகப் போகின்றோமே, எங்களை காப்பாற்றும். நாமும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சாகப் போகின்றோமே, எங்களை காப்பாற்றும் என்று நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த திருப்பலி நேரங்களில் நாம் ஜெபிக்கின்றோம். அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கின்றோம். இந்த உலக கவர்ச்சிகள், இந்த உலகம் அழுத்துகின்ற இந்த பாரமான சுமைகளில் இருந்து நாம் மீண்டு வருவதற்கான எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை நோக்கி இவ்வாறாக சொல்வார். அதாவது, நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள், நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்காதீர்கள், நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாக இருங்கள், அச்சத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆண்டவரோடு இருங்கள் என்று இவ்வாறாக சொல்லி நம்மை தேற்றக்கூடியவராக இயேசு இருக்கின்றார். அதை உணர்ந்து நாம் எப்பொழுதுமே இயேசுவுடைய அடிச்சுவடுகளில் நாம் எந்நாளும் பயணிக்கின்ற பொழுது நம் பயணம் இனிதாக அமையும். நம் பயணம் எந்நாளும் அவருக்கேற்ற ஒரு பயணமாக மாறக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இயேசுவுடைய வாழ்வு நம் வாழ்வாக மாறக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பயணங்கள் மேற்கொள்வோம். நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் அபரிவிதமாக நமக்கு தருவார் என்பதை நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம்.